வருஷங்களா இந்த பிஸ்னஸில் டைமண்ட் ஆக்டர் கோர்ஸில் இருக்கேன். ஸோ பேசிக்காக MBA ஹெச்ஆர் படிச்சு கிட்டத்தட்ட 6 நிறுவனத்தில் வேலைக்காக போயிடுச்சு. அங்கே வாங்கின அதிகபட்ச வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்ச மணி நேரங்கள் 14 மணி நேரம். ஸோ அதிகபட்சம் வாங்கின வருமானம் 12,000 வேலைக்கு போனதில்ல. ஜஸ்ட் வேலைக்கு போகும்போது என்னுடைய கனவு ஆசை அப்படின்னு சொல்லி ஏதாவது இருந்தால் பார்த்தீங்கன்னா எனக்கு கனவு அப்படின்றது கிடையாது. பட் இந்த பிஸ்னஸை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்ட் டைமில் இந்த பிஸ்னஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் கேட்ட ஒரு முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு கேட்டேன். பட் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்தது உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ கனவுக்கு அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு என்னன்னு தோணலை. ஏன்னா வேலைக்கு போகும்போது வருமானம் வரும், அந்த வருமானத்தை குடும்பத்தை ஓட்டணும், அது மட்டும் தான் என்னோட ஆசை. பட் இந்த பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி கனவுகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதில் கார் வாங்கியிருக்காங்க, வெளிநாடு டூர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு எனக்கு சின்ன சின்ன ஆசைகள் கனவுகள் வளர்த்துக்க ஆரம்பித்தேன். எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காரை ட்ரீம் பண்ணணும். என்னங்க அந்த ட்ரீம் கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனோவா கிறிஸ்டா அப்படின்ற டாப் எண்ட் மாடல் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இனோவா கிறிஸ்டாவை என் மனசில் கொண்டு வரது பெரிய விஷயம். பட் இந்த பிஸ்னஸ் உள்ளே வந்ததால் இன்றைக்கி இனோவா கிறிஸ்டாவுக்கு ஓனராகக்கூடிய தகுதி இந்த பிஸ்னஸ் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் மூலிமா ஜஸ்ட் என்னோடய வீட்டுக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ காலங்களாக நானும் என் அப்பான்னு சொல்லிட்டு எத்தனையோ காலங்களாக என்னுடைய பரம்பரைக்கு என்னுடைய வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், அதாவது நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஏதோ ஒரு கடையில் வாங்கினோம், ₹1 கூட பணம் திரும்ப கொடுக்கல. ஆனால் இந்த நிறுவனத்தில் சொன்ன விஷயம் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருளை கடையை மாற்றி ஜஸ்ட் வாங்க சொன்னாங்க. வாங்கினேன். அந்த மாதம் எனக்கு வந்த முதல் மாத வருமானம் ₹221. நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ கடைகளில் ₹1 கூட பணம் தரல. ஆனால் இந்த நிறுவனம் நான் வாங்கினதுக்கு எனக்கு ₹221 காசு கொடுத்துருச்சு. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா இருந்துச்சா மற்றவங்க ஷேர் பண்ண சொன்னாங்க. ரியலி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பிஸ்னஸ் நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் காஃபி. ஸோ அந்த காஃபி ஒரு நம்பர் 1 குவாலிட்டியான காஃபி எனக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இதை பற்றி மற்றவங்களை அப்படியே படிப்படியாக சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இந்த பிஸ்னஸில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்னை நம்பி வரக்கூடிய ஒருத்தரை சக்ஸஸ் பண்ண வைக்கணும். அதாவது வாழ வைத்து வாழ் அப்படிம்பாங்க. யாரையும் ஏமாற்றி வாழ கிடையாதுங்க, வாழ வைத்து வாழ் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே கொண்டு வந்தது. ஸோ இதை அப்படியே படிப்படியாக சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ பிராண்ட்ஸு சில்வரு, கோல்டு, ஸ்டாரு, டைமண்ட் அப்படின்னு ஒரு லெவல் முடித்தேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த பிஸ்னஸ்க்கு முன்னாடி எனக்கு கார் வாங்கக்கூடிய கனவு கிடையாது. பட் இன்றைக்கி நான் இந்த பிஸ்னஸ் மூலமாக கார் வாங்கக்கூடிய தகுதி பெற்றிருக்கேன், காரும் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் மூலிமா வெளிநாடு டூர், இன்ன வரைக்கும் ஏரோப்ளேனு அண்ணாந்து பார்த்தேன். நான் இந்த பிஸ்னஸ் மூலிமா ₹1 செலவு இல்லாமல் அக்டோபர் 1, 2023 நல்லா யோசிச்சு பார்த்துருக்கேன். அக்டோபர் 1, 2023 ₹1 செலவு இல்லாமல் தாய்லாந்து போயிட்டு என்ஜாய் பண்ண ஒரு பெருமை இந்த பிஸ்னஸில் இருக்குது. என் பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாரும் வெளிநாடு போனது கிடையாது. பட் முதல் முறையாக ஃப்ளைட்டில் காலடி எடுத்து வைத்த முதல் நம்பர் நான் தான். ஸோ இன்றைக்கி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் 34,000 நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, இந்த பிஸ்னஸில் என்னை நம்பி சேர்ந்த நபர்கள் ₹1 கூட இழப்பீடு இல்லாமல் இந்த பிஸ்னஸில் ₹1000 ₹34,000 வரைக்கும் சம்பாதிக்க வச்சு 40 நபர்களை சம்பாதிக்க வச்சு இந்த பிஸ்னஸில் நானும் சம்பாதிச்சிருக்கேன். இதே மாதிரி வாய்ப்பு தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ வரக்கூடிய 2025 நீங்களும் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. பட் இந்த பிஸ்னஸ் மூலிமா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2025 இந்த பிஸ்னஸ் என்னுடைய ரெசிலியன்னு சொல்ல முடியும். என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ₹1 செலவு இல்லாமல் திரும்ப அகைன் ஸ்டார் குரூஸ் கப்பல்னு சொல்லக்கூடிய மின்னுக்கும் சொர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடீஸ்வரர்கள் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய கப்பலில் நான் போக போகிறேன். ஸோ அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய ஜூலை மாதம் திரும்ப ₹1 செலவு இல்லாமல் லண்டன், ஸ்காட்லாந்து அப்படின்னு நாட்டுக்கு போக போகிறேன். அடுத்தது அது மட்டும் கிடையாது, வரக்கூடிய நவம்பர் மாதம், இந்த நவம்பர் 2025 திரும்ப அகைன்ஸ்ட் நான் தாய்லாந்து போகிறேன். அப்படின்னா எப்பேற்பட்ட வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பிஸ்னஸ் என்ன நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது, பஸ் இந்த பிஸ்னஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இது உண்மையாக போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது என்ன ஏதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த வாய்ப்புக்குள்ள நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாதனை மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஷுவல் தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.